மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. எங்களுடைய திருவள்ளூர் வடக்கு, தெற்கு மற்றும் ஆவடி மாவட்ட தலைவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இது நீட் போன்ற முக்கியமான இந்த ஒன்றிய அரசின் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் இது மூலமாக நம்மளுடைய மாநில மாணவர்களுக்கு ஏற்படும் அநியாயத்தை எதிர்த்து இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் நீட், கியூட், கிளாட் போன்ற எக்ஸாம்கள் ரத்து செய்ய வேண்டும். பழைய முறைப்படி அவர்களுடைய +2 மார்க்கை வைத்து அவர்களுக்கு இந்த அட்மிஷன் போடுற ஒரு முறையை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நம்மளுடைய இந்த இப்போ ஏற்பட்ட நீட் தேர்வில் ஏற்பட்ட அந்த பேப்பர் லீக்குக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகம் இயற்றிய அந்த நம்மளுடைய சட்டப்பேரவையில் இயற்றிய அந்த சட்டத்தை இமிடியேட்டாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பெருங்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரளாக மக்கள் வந்தார்கள். நம்மளுடைய சிறப்பு பேச்சாளராக நம்முடைய பேராசிரியர் லெனின் அவர்கள் பேசினார்கள். என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த எல்லா பொறுப்பாளர்களும் பேசினார்கள். இந்த போராட்டம் அகில இந்திய அளவில் திரு ராகுல் காந்தியின் தலைமையில் இந்தியா முழுக்க நடக்க இருக்கிறது. இன்றைக்கு நம் குழந்தைகளுக்கு ஒரு உரிமை, அவர்களுடைய உரிமைகளையும் ஒரு நியாயத்தையும் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு நம் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் இந்த போராட்டத்தை ஒரு அரசியல் அப்பாற்பட்டு ஒரு குழந்தைகளுக்கான, மாணவர்களுக்கான, பெற்றோர்களுக்கான போராட்டமாக இதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டம் திறம்பட நடைபெற்றது. இதுதான் நாங்கள் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய தேர்வு நடத்துகிற கெப்பாசிட்டி யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் தேர்வுகள்லாம் நடத்தும் பொழுது பேப்பர் லீக் இந்தியா போன்ற நாடுகளில் கண்டிப்பாக ஆகும். அப்படி ஆனால் இது ஒரு பெரிய அநியாயமாக ஆகும்ன்றது நாங்கள் முதல்லேருந்தே இந்த ஆர்குமெண்ட்டை வச்சோம். இல்லை, அதெல்லாம் நடக்காது, நாங்கள் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு பெரிய திறமையான ஒரு இயக்கத்தையே செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை தான் வச்சாங்க. அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய ஒரு தராதரம் இன்றைக்கி எல்லாருக்குமே விளங்கிருச்சு. 24லேயும் பேப்பர் லீக்கு, 25லேயும் பேப்பர் லீக்கு, 26லேயும் பேப்பர் லீக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி நடந்தது எத்தனை பேப்பர் லீக் ஆயிருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு செயல்படுத்த முடியாத ஒரு முறையை ஏன் எங்களுடைய 2.5 கோடி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்கன்றதான் கேள்வி. இல்லை, கண்டிப்பாக அது இன்னும் பல இயக்கங்கள் எடுத்து நடத்தணும். நான் தான் சொன்னேன், இது அரசியல் அப்பாற்பட்டு இதை நடத்த வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய வேலையை இந்த விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு மல்டிபிள் ஸ்டூடெண்ட் கன்வென்ஷன்ஸ் இந்த வர 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு. அது பட்னாலேருந்து, பீகார்லேருந்து பல இடங்களில் அதை செய்ய போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாணவர் இயக்கம் பல முனைகளில் வருங்காலத்தில் இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இல்லை, அதாவது இன்னைக்கு ஒரு உலக அளவில் இந்தியா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறோம். அதாவது வர காலகட்டத்தில் இவர்கள் செய்த இந்த இன்டர்நேஷ்னல் பாலிசியில் செய்த பிளண்டர்களால் பல பிரச்சனைகள் உருவாக இருக்கிறது. எஸ்பெஷலி இன்றைக்கி நீங்கள் கச்சா எண்ணெயுடைய விலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய டாலருக்கு சம்மந்தப்பட்ட நம்மளுடைய ருப்பியோட மதிப்பும் கீழே விழுந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இதனால் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னா, வாழ்க்கையோட எல்லா இடங்களிலும் விலையேற்றத்தையோடு சேர்த்து வேலையில்லா திண்டாட்டம், இது எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. இந்த வர அக்ரிகல்ச்சர் சீசனும் நம்ம பெரிய ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா உரங்கள் அதுக்கும் கச்சா எண்ணெய் தேவைப்படும். உரங்கள் செய்வதற்கும் ஃபெர்டிலைசருக்கும் அதுவும் ஒரு பெரிய ஷார்ட்டேஜில் இருக்குது. பல பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும். இது முழுக்க காரணம் பாஜகவின் ஒரு தவறான வெளிநாட்டு கொள்கை தான். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகா சிவகுமார் நீர்வளத்துறை
கட்சியை திரும்பவும் சொல்லிட்டு வராங்க. உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும்? எங்களுடைய ஸ்டாண்ட் இதில் ரொம்ப கிளியருங்க. அதாவது வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல, இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமும் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் செய்யும். எந்த காரணத்திற்கும் தமிழர்களின் உரிமைகளையோ தமிழர்களின் ஒரு நல்வாழ்வையோ குலைக்கும் விதத்தில் யாருமே எந்த விதமான முன்னெடுப்பை எடுத்தாலும் சரி, அதனை முன்னின்று எதிர்ப்பதற்கு முதலாம் கட்ட நிலையில் நிற்பதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக இருக்கும். பயிர்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் விஜய் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் அவர் ஒரு 5 லட்சம் குடிவாக இருக்கும், 5 ஏக்கர் குடிவாக இருக்கும் மட்டும்தான் அந்த பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்னு. இல்லை, அது கொஞ்சம் நான் புதிய அரசாங்கத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். புதிய அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு டைம் வேணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியல் சூழ்நிலையும் சரியில்லாத சூழ்நிலையில் அதை படிப்படியாக தான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் அதை செய்வதற்கான எல்லா எண்ணமும் முயற்சிகளும் இந்த புதிய அரசாங்கத்தில் இருக்கும். முதல் முறையாக இந்த டைமில் வந்து 5000 மெகாவாட்டுக்கும் மேலே இன்றைக்கி தேவைகள் ஏற்பட்டுருச்சு இந்த தொடர்ந்த வெப்பநிலையினால். அதனால் அந்த ஷார்ட்டேஜ் வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தியா முழுக்க அந்த ஷார்ட்டேஜ் இருக்குது. இதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடும். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.